கங்காவை செக்அப் பண்ண டாக்டரு குழந்தையும் அம்மாவும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறாங்க. சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இது கேட்டதும் சாரதா எமோஷனல் ஆகி மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் சாரதா குடும்பத்தில் எல்லாரும் கங்காவோட நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கங்காவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் பசுபதி பண்ண வேலைகளை நினச்சி தாத்தா, பாட்டி, சித்தி எல்லாருமே கவலையில் இருந்தாங்க. விஜயோட லைஃப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கங்காவுக்கு டெலிவரிக்கு ரத்தம் தேவைப்படுறதால விஜய், நிவின் 2 பேரும் ரத்தம் பாறாங்க. அதுக்கப்புறம் கங்காவுக்கு நல்லபடியா டெலிவரி ஆச்சு. கங்காவுக்கு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்னு டாக்டர் சொன்னதும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் விஜய், நிவின் 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப பாட்டி பயந்து போய் பேசுறாங்க. தாத்தாவும் பசுபதியை நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்காரு. விஜய் 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லி புரிய வைக்கிறான். இருந்தாலும் தாத்தா, பாட்டி 2 பேரும் விஜயை நினைச்சு கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதியால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு விஜய் தன்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள ஹாஸ்பிட்டல்ல வர வச்சு காவேரியோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க சொல்லிட்டான். சாரதா குழந்தை பிறந்த விஷயத்த சொல்றா. கங்கா இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வராததை நினைச்சு வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் விஜய், நிவின் 2 பேரும் பசுபதியை தேடி போறாங்க. இதோட சீரியல் முடியுது.